ஓம் ஸ்ரீ அண்ணாமலையாரே போற்றி போற்றி. கருணை நிறைந்த ஆன்மாக்கள் கதிரவனின் ஒளியினால் வீரியம் அடைவர். இறை சக்தி என்பது அன்பு எனும் ஆற்றலில் அடங்கி இருக்கும். அண்ணாமலை என்பது அக்னியின் ஸ்தலமாகும், அன்பின் இருப்பிடமும் ஆகும். காலமும் சூழலும் ஒவ்வொரு மனிதரையும் அக்னியாலும் அன்பினாலும் ஆட்கொள்ளும். அத்தருணத்தில் முக்தியினை நாடியே பயணிக்க இயற்கையான தூண்டுதலும் நிகழும். அன்பு நிறைந்த மானுடர்கள் தங்களது சுயத்தினை உணர்ந்திட புறத்தினில் சக மானுடர்களிடம் அன்பினை பூரணமாய் வெளிப்படுத்த வேண்டும். அகத்தினில் இறைவனிடம் அன்புதனை பொழிய வேண்டும். அன்பு என்பது பசுவின் பால் போன்றது. உடற்குருதி இறை சக்தியினால் நிறைக்கப்படும். அகத்தியரின் உடல் முழுவதும் அன்பு எனும் குருதியினால் நிறைந்துள்ளது. ஒளி ரூபம் கொண்ட காரணத்தினால் ஒளியே அன்பாய் வெளிப்படுகின்றது. கலிகால எல்லையில் உருகொண்ட மனிதர்கள் அன்பு நிறைந்த ஆன்மாவினை உணர்ந்திடல் வேண்டும். இயலாவிடில் அன்பினில் மூழ்கியே நிலைக்கும் அகத்தியரின் உரைதனை ஏற்று வாழ்தல் வேண்டும். அண்ணாமலை பிரதேசமே அகத்தியரின் செயலினால் புனிதமடைந்துள்ளது. கூடி வரும் மானுடர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் நிலையில் மகா யாகங்களின் மூலம் அனைவரது கர்மங்களும் நீக்கப்படும் சக்தி பெருகியுள்ளது. ஆதிசக்தியானவர் ஒடுங்கியே நிலை நின்றிருப்பதினால் அண்ணாமலையானது ஜீவ சக்தியால் நிறைந்துள்ளது. அகத்திய ரிஷிகள் உரைத்த வழிமுறைகளை பின்பற்றி ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்று மந்திர பாராயணம் புரிந்த காரணத்தினால் ஒடுங்கிய சக்தியின் ஆற்றல்களை மகா யாகத்தின் மூலம் மானுடகுல ஆன்மாக்கள் எளிதாய் பெற்றனர். அவ்விதமே அஷ்டோத்திர பாராயணம் புரிந்து அகத்தியரின் வழிகாட்டுதலை ஏற்று வாழ்கின்ற ஆன்மாக்களுக்கு ஆன்ம ஒளியின் சக்தி நிலைகளை கால பைரவர் உணர்த்திடுவார். காரணங்களோடு மாத்திரமே காரியங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. 12 தெய்வங்களின் அஷ்டோத்திர பாராயணத்தினை புரிகையில் மானுடர்களின் கர்ம வினைகளை உதிர்த்து கரைத்து நிர்மலமாய் உருமாற்றிடுவார் அகத்தியர். மானுடர்கள் ஒன்று கூடி ஆற்றிடும் எந்த ஒரு செயலும் இரட்டிப்பு பலனளிக்கும். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுயத்தினை உணர்வதற்கும் வழிவகை புரியும். புறத்தினில் பொருள் ஈட்டும் மனிதர்கள் அகத்தினில் மகிழ்வது போன்று ஒன்று கூடியே தெய்வங்களை பூஜிக்கும் தருணத்தில் ஆற்றிடும் அகச்செயல்களின் மூலம் புற வாழ்வு சிறப்படையும். ஈசனின் அம்சமான அகத்தியர் உரைக்கும் ஒவ்வொரு வழிமுறைகளும் மானுட ஆன்மாக்களை அழிவிலிருந்தே மீட்டருளும். அன்புடன் ஒன்று கூடி அகத்தியரின் பணியினை ஏற்கும் ஆன்மாக்கள் கால பைரவரின் அருளாசியினையும் பெற்றிடுவர். புவியின் வாழ்நாள் எனும் காலமானது காலபைரவரின் அருள் சக்தியினால் நிறைக்கப்பட்டு பிரம்மதேவரால் மாற்றியும் அமைக்கப்படும். புவி சக்தியோடு கலப்புற்று ஆதிசக்தியின் ஒடுங்கிய ஆற்றல்களால் இயங்கிடும் பிரம்மதேவர் பல அற்புத செயல்களை மறைபொருளாய் நிகழ்த்திடுவார். மகா சிவராத்திரி என்பது அனைத்து சிவ நிலை ஆற்றல்களையும் பிணைக்கும் சக்தி வாய்ந்த ஓர் இயற்கையின் அம்சமாகும்.
இயற்கை எனும் இறைவன் நிகழ்த்துகின்ற அதி உன்னத செயல் என்பது சிவ அம்சங்களை ஒன்றிணைத்து ஒற்றை ஆற்றலாய் ஒளியாய் உருமாற்றி எங்கும் உளவிட உதவுவதே ஆகும். அந்நிலையே மகா சிவராத்திரி என்றும் அழைக்கப்படுகின்றது. இயற்கையின் அதி உன்னத செயலின் மூலம் ஒவ்வொரு ஆன்மாவும் அளப்பரிய ஒளியாற்றலை சக்தி நிலைகளாய் பெற்றிடும். எனினும் ஈர்த்து பெறுவதற்கு உரித்தான மூலச் செயல்களை ஏற்பதும் அவசியமாகும். 48 தினங்கள் எனும் ஒரு மண்டல தினங்களுக்கு சிவலிங்க வழிபாடு புரிதல் என்பது இயற்கையின் மகோன்னத ஆற்றலாய் வெளிப்படும் சிவ ஆற்றல்களை ஆன்மாவானது ஏற்று கழிப்பதற்கு உதவிடும். 48 தினங்கள் சிவலிங்கம் ஒன்றினை முறையாய் பூஜித்திட ஆன்மாவின் திரைகள் நீங்கி ஒளி வீசியே நின்றிருக்கும். இயற்கையின் சக்தி வாய்ந்த சிவ ஒளி பல்கி பெருகும் தருணம் திரைகள் நீங்கி நிலை நின்றிருக்கும் ஆன்மாக்கள் எளிதாய் சிவ ஒளியோடு கலப்புறவும் இயலும். ஒவ்வொரு அன்பு மானுடர்களின் சுய ஆன்மாவானது ஈச ஒளியினால் நிறைந்திட வேண்டும் என்ற அன்பு உள்ளம் கொண்டே காலபைரவர் சிவ பூஜைகளை நிகழ்த்திட அறிவுறுத்தி உள்ளார். அன்பு சேவகர்கள் கூடியே அஷ்டோத்திர பாராயணம் புரிகையில் உலகினில் பல ஆன்மாக்கள் விழிப்படைந்து சிவ ஆற்றல்களை ஏற்று திரைகள் நீங்கி வாழ்வினில் ஆனந்தம் எய்திடுவர். சத்தியம் உணர்ந்திட இயலாதவர்களும் பெரும் அகப்புற மாற்றங்களை உணர்ந்திடுவர். ஈசனின் சக்தி இப்புவியினில் பூரணமாய் நிறைந்தால் மாத்திரமே யுகமாற்றம் எளிதாய் நிகழும். எனில் அகத்தியரின் அன்பு சீடர்கள் அவரது உரைகளை ஏற்று தவ தியான நிலைகளையும் வழிபாடுகளையும் ஏற்க வேண்டும். சிவனின் வீரியமான இயக்கம் துவங்குவதற்கும் வழிவகை புரிதல் வேண்டும். சக்தியானவர் ஒடுங்கிய நிலையில் சிவனாரின் இயக்கம் பூரணமாய் விரிவடைகின்றது. அத்தகைய சிவ ஆற்றல்களை பெறுவதற்கான உபாயங்களை அகத்தியரின் கூற்றினை ஏற்று அனைத்து ஆன்மாக்களும் ஒளிர்தல் வேண்டும். அன்பினால் நிறைகின்ற ஆன்மாக்கள் பிற ஆன்மாக்களை விடுவிக்கவே முயன்றிருப்பர். அன்பு சேவகர்கள் அனைவரும் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினையும் அஷ்டோத்திரங்களையும் கூடியே உரைத்திடவும் சிவலிங்க பூஜைகளை தனித்தே ஆற்றிடவும் அகத்தியரால் பணிக்கப்பட்டுள்ளீர்கள். உலகம் உய்வுறும் பணிதனை அயராது ஏற்கும் அன்பாலய ஜீவன்கள் சிவசக்தி ஆற்றல்களை தீர்க்கமாய் பெற்றிருப்பர். அன்பான ஆசிகள்.